ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த செமிஃபைனல் மேட்ச், இந்த 40,000 டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிகே பேட் பாய்ஸ் வெர்சஸ் பூதலூர். இவங்க ரெண்டு பேருக்கும் தரமான ஒரு செமிஃபைனல் நடக்க போகுது. 2 ஓவர் தான். ஏன்னா சுத்தமாக லைட்டு மணி கரெக்டாக 6 ஆயிடுச்சுங்க. 6 ஆகி இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறதே பெருசு. அதனால் 2 ஓவர் தான். டாஸை வின் பண்ண பூதலூர் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பூதலூர் பேட்டிங் பண்ணுவாங்க, டிவிகே பாய்ஸ் பேட் பாய்ஸ் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அவர்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண், நான் செகண்டில் விமல். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுது. லெக்கட்ரு குத்த விட்டு பல்லாறுன்னு ஒரு அடி கரெக்டாக பவுண்டரி தாண்டி இருக்கு. 6, ஃபர்ஸ்ட் பாலே 6. நல்ல ஷாட்டு. சிங்கிள் அகைன். ஃபுல் டாஸ் சரியா படலைங்க. நல்ல ஒரு அடி. ஷாட் கேப்ல போயிருக்கு. பவுண்டரி. 4 ஓட்டங்கள். செம கட்ரு. லெக் பைஸ் சிங்கிள். செகண்ட் பால். வா, சரியான ஷாட்டுங்க. சூப்பரா ஆடுறாருங்க. பால கரெக்டா பாக்குறாரு. 6. சிறந்த ஒரு பேட்டிங். 6 ஓட்டங்கள். வா, என்னடி இடி மாதிரி விழுவுது. இதுவும் 6 ஓட்டங்கள். கிளீன் போல்டு. விக்கெட். அட்ரிக்கை தவற வைத்தார். விக்கெட் என்ற முறையில் செம கம்பேக்ங்க பவுலர். போல்ட் ஷாட்டுங்க. தப்பாக அடிக்கப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சாங்க. பவுண்டரி. ஃபீல்டிங்கில் ஒரு தடுமாற்றம். 4 ஓட்டங்கள். லாஸ்ட் ஒன் பால். வெல் பால். விக்கெட். ரன் அவுட். 6 அடித்தால் வெற்றி. 2 ஓவருக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க. 36 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க பூதலூர். சூப்பராக விளாண்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. பவுலரை பாருங்கள், பந்து போட்டு அங்கேயே உட்காந்துட்டார். அவரால் நடக்க விட முடியல. என்னாச்சுண்ணா? என்னாச்சு? தண்ணீர் என்னாச்சு? ஐயோ, உட்காந்தாரு, டக்குன்னு அப்படியே படுத்துட்டாரு. இந்த தண்ணி வருதுண்ணா. ஏன் பாருங்கண்ணா. என்ன கொஞ்சம் காத்து விடுங்கண்ணா. அப்படியே ஃப்ரீயா விடுங்கண்ணா. அவங்கள ரொம்ப போட்டு இது பண்ணுங்க. கொஞ்சம் அப்படியே காத்து விட்டு நில்லுங்கண்ணா. காத்தோட்டமா நில்லுங்கண்ணா. ஐயோ, நடக்கவே முடியலங்க. அவரை கால் பிடிச்சி இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். காலை பயங்கரமாக இழுக்குது போல பாவம். ஐயோ, தூக்கிட்டு போகிறாங்க. அப்பா, ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா பந்து. பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தாரு, அப்படியே படுத்தார். இப்போ நடக்க விட முடியல சுத்தமாக அவரால். நல்லா சாப்பிடணும். அதுக்கு தான் நல்லா சாப்பிடணும், கரெக்டான டயட்டில் இருக்கணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் விளையாடும்போது. சும்மா வந்துட்டு அப்படியே விளாண்டுட்டு எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருந்தால் அப்படி தான் கை காலெலாம் பிடிச்சி இழுத்துரும். நல்லா ஃபயராக இருக்குங்க. 12 பாலுக்கு 36 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால்.
ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். ஷாட்டுங்க, சிங்கிள். சரியான பால், லெக் பைஸ். தஞ்சாவூர் நெக்ஸ்ட் ஒன் சன் ஸ்போர்ட்ஸ் 6. சரியான அடிங்க, கண்ணு தெரியாம தாங்க அடிக்கிறாரு இவரு. செம்ம அடிங்க அங்க. 6. இன்னும் 4. அடுத்த வந்து ஷாட்டுங்க, நல்ல ஃபீல்டிங், ஒரு அடி, சிங்கிள். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 12. கரெக்டாக இன்னும் 6 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும். பிரைஸ் கொடுக்க போறோம் ப்ளீஸ்ண்ணா. குமாரண்ணா 6 பாலுக்கு கரெக்டாக 24 ரன் அடிக்கணும். நல்லா இருட்டாயிடுச்சுங்க, டைம் ரொம்ப டிலே ஆகிட்டு. ஷாட்டுங்க, பால் எங்கே போகுதுன்னே தெரில. நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். தலை பண்ணி ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. 5க்கு 23. இந்த மாதிரி ஒரு டே வருமா திரும்ப? 5 பந்துகளில் 23. 5 பாலுக்கு 23. இது ஒரு நேரத்துக்கு பந்து வச்சு பால் 4 போச்சுங்க. போல பிடிச்சிட்டாரு. ஷாட்டுங்க, சிங்கிள். ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு, 6. சரியான அடி. 6. 2 பந்து தூக்கி எடுத்து ஒரு ஓட்டங்கள். ஷாட்டுங்க, சரியான அடி. இதுவும் ஒரு 6. ஸோ இந்த மேட்சை பூதலூர் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி ஃபைனல் போகிறாங்க. ஆனால் ஃபைனல் மேட்ச் நடக்காது. ஃபுல்லாக இருட்டிட்டு கண்டிப்பாக நம்ம ப்ரைஸ் கொடுக்குறத பார்ப்போம். அது இல்லாமல் மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம் டியர்ஸ். கண்டிப்பாக அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் மீட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த டீமு என்னென்ன ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. பாய் டியர்ஸ். பிரசாந்த் அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செலுத்த ராஜா அவர்களுக்கு மணி அவர்கள் எங்க ஓடி போயிட்டீங்க? இருக்கீங்களா? அங்க வந்துட்டா பாருங்க, அவர்தான் ராஜாங்க. அடுத்தபடியாக சிஆர்பிஎஃப் பெரிய ராஜான, நீங்க எதுக்கு ஓடுனீங்கன்னு அடுத்த இந்த போட்டியில் வீடியோ எடுத்து, வீடியோக்கு தமிழ்ல ஒலி மொழி அமைப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு கொடுத்த மோகன் மீடியா அவர்களுக்கு குல்பி அவர்கள் பொன்னாடை போற்றி மை ஃப்ரெண்ட் டி ஷர்ட்டையும் தருவாங்களாப்பா. உங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிறாங்கப்பா. இப்ப மோகன் மீடியா எங்க இருக்கீங்க? இன்னும் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காரு போலயா? வாங்க வீடியோ விட்டு வாங்க. அவருக்கு மோர் அஸ்லாமும் கொடுங்க. இந்த டோர்னமெண்ட்டோட 5வது ப்ரைஸு, 5th ப்ரைஸ் ஏகேசிசி நண்பர்கள். ஓகே தல, நன்றி. இந்த வருடத்தின் இந்த டோர்னமெண்ட்டோட 4th ப்ரைஸ் நியூ 11 தஞ்சாவூர். ஓகே தல. அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்ட்டோட 3வது ப்ரைஸ் டிவி 2ஆம் பரிசு பேட் பாய்ஸ் ரூபாய் 30,000. அதை வெற்றி பெற்ற அணி. இந்த டோர்னமெண்ட்டோட 2வது ப்ரைஸ் பூதலூர்
நல்லா விளாண்டாங்க, சூப்பராக பந்து போட்டாங்க எல்லா டீமோடையுமே. அமைப்பாளர் அவர்களும் மற்றும் இந்த பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பரிசை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 1வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களும் மற்றும் இந்த பரிசீலப்பு விழாவுக்கு வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் இந்த பரிசை அனைவருக்கும் இந்த விழா கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னிக்கவும், இந்த போட்டியில் அந்த சுழற்கோப்பையை மறந்துட்டாங்க, கோச்சிக்காம அந்த தேர்ட் பிரைஸ் கப்பு திருவனைக்கோவில் டீம் அந்த கப்பு வாங்கிக்கோங்க. வாங்க திருவனைக்கோவில். சிறந்த அணி திருச்சி மாவட்டம் திருவனைக்கோவில் 3ஆம் பரிசு விளையாடினார்கள். அடுத்ததாக 5ஆம் வீச்சாளர் பூதூரை சேர்ந்த விக்கி, சிறந்த பந்து வீச்சாளர் விக்கி. ஒரு ஊராட்சியை சேர்ந்த அணி பூதலூர். எல்லா பக்கமும் இவங்க தாலுகான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல, நான் தாலுகால விளையாண்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு நல்லா விளையாண்டு ஜெயிச்சாங்க. வாழ்த்துக்கள். பேட்ஸ்மேன் இந்த போட்டியின் ஆல்ரவுண்டர் இந்த போட்டியில் கண்ணியமாக ஒழுக்கமாக நல்லா விளையாண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாத நல்ல அணின்னு இந்த தொடர்லயே பாத்தீங்கன்னா பூதலூர் அணி. வாங்க டீம் அப்படியே வந்து இதை அந்த சீல்டு வாங்கிட்டு போங்க எங்களுக்காக. அந்த சீல் கொடுங்கண்ணா. அதுதான் கொடுங்க. சிறந்த அணி. தேங்க்யூ சோ மச். எங்களுக்காக பரிசு அள்ளி தந்த அண்ணன்கள் நன்றிகள் பல. எல்லா டீமும் ஒத்துழைச்சிங்க. அடுத்த வருஷமும் இப்படியே எங்களுக்காக நல்லபடியா நீங்க வந்து விளையாடணும். இதை விட நல்ல டோர்னமெண்ட் நடத்துவோம். அடுத்த வாட்டி இதை விட உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பரிசுகளும் கொடுப்போம். கொஞ்சம் ஷார்ட் டைம் எங்களுக்கு கிடைக்கல, அதனால எங்களால் அதிகமாக ஓவர் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ஒரு 4 நாள் மேட்ச் நடத்தி டீமுக்கெல்லாம் 6 ஓவர் வச்சு நல்லா பண்ணிடுவோம். அனைவர்களுக்கும் எங்கள் சன் ஸ்போர்ட்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சூப்பராக நடத்தி முடித்தாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஃபுல்லாக எல்லாம் தெளிவாக நிற்கிறாங்க. கொஞ்சம் மனசாட்சி